சார் இப்போ இங்கே திருச்சி புத்தக கண்காட்சியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை பார்த்து ஏதோ கோரிக்கையோட நீங்கள் வந்திருக்கிறீங்க. என்ன கோரிக்கையோட வந்திருக்கிறீங்க? நீங்கள் யார்? வணக்கம் சார், என் பேர் தர்மராஜ். நான் திண்டுக்கல் மாவட்டத்துலேருந்து வந்திருக்கேன். இப்போ கடந்த பிஜிடிஆர்பியில் 2025க்கான ஆசிரியர் காலி பணியிடங்களுக்கான தேர்வுகள் நாங்கள் எழுதியிருக்கோம். இங்கே வந்திருக்க அனைத்து ஆசிரியர்களும் அந்த தேர்வை எழுதி தமிழ் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று, முதன்மை பாடத்தில் தேர்ச்சி பெற்று, சான்றிதழ் சரிபார்ப்புலையும் சென்னையில் போய் கலந்துக்கிட்டு ஓரிரு மதிப்பெண்களை பணி வாய்ப்பை நழுவ விட்டுட்டு வந்து நாங்கள் நிற்கிறோம். இப்போ எங்களோட ஒற்றை கோரிக்கை என்ன அப்படின்னாக்கா, இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை அதிகரிக்கணுங்கிறது எங்களோட ஒற்றை கோரிக்கை. சரிங்களா? இதுக்கு முன்னாடி நடந்த பிஜிடிஆர்பிலாம் பார்த்தீங்கன்னா 2012, 2013, 2015, 2017, 2019, 2021 அப்படின்னா அடுத்தடுத்து ஒரு ஆண்டு இடைவெளியில் தேர்வுகள் நடத்தப்பட்டது. ஆனால் அதுக்கப்புறமா 2025 தான் 4 ஆண்டு இடைவெளிக்கு அப்புறமா தான் இந்த தேர்வு நடந்திருக்கு. இந்த ஆண்டு தேர்வு நடந்திருக்கும் போது அந்த பாடப்பகுதி எல்லாம் தமிழ் கட்டாய தேர்வுன்னு சொல்லிட்டாங்க. அதையும் நாங்கள் எழுதி தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கோம். அடுத்து முதன்மை பாடத்தில் முழுமையாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிலபஸ் மாற்றினாங்க சார். முழுமையாக சிலபஸ் மாற்றினாங்க. நாங்கள் அதையும் ஏற்றுக்கிட்டு படிக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் சைக்காலஜின்னு முழு பாடங்களை மாற்றிருக்காங்க. நாங்கள் அதையும் சிலபஸ் மாறி தான் படிச்சிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் தேர்வுகள் தள்ளி போகுங்கிற நம்பிக்கையெல்லாம் இருந்துச்சு. இந்த இவ்வளவு தேர்வு பாடங்கள் மாற்றப்பட்டிருக்கிறதுனால தேர்வு தள்ளி போகுங்கிற நம்பிக்கையெல்லாம் இருந்துச்சு. பட் அரசு என்ன பண்ணுது, உடனடியாக தேர்வு நடத்தணுங்கிறதுனால நடத்திட்டாங்க. அதுலேயும் நாங்கள் இவ்வளவு சிக்கல்களுக்கு அப்புறமும் இவ்வளவு இன்னல்களை தாண்டி நாங்கள் தேர்வில் தேர்ச்சி பெற்று இன்னைக்கு இந்த நிலைமைக்கு நாங்கள் CV வரைக்கும் நிற்கிறோம் சார்.